Assalamu alaikum wa rahmatullahi ta'ala wa barakatuhu. Welcome to our channel KM Media of Islam. இன்னைக்கு ஒரு சின்ன பயான் பார்க்க போறோம். மன சஞ்சலத்திற்கு காரணம் என்ன? சிலரிடம் நிறைய செல்வங்கள், பங்களாக்கள், ஏர் கண்டிஷன் ரூம், வாகன வசதி, வேலையாட்கள், பதவிகள் ஆகியவை இருந்தும் அவர்களுக்கு அடிக்கடி மன சஞ்சலம், நிம்மதியற்ற தன்மை, பயம், திடுக்கம் ஆகியவை ஏற்படுவதாக கூறுகின்றார்கள். இந்த வியாதிக்கு காரணம் என்ன? இந்த வியாதியில் இருந்து நீங்குவதற்கு வழி என்ன? இந்த வியாதிக்கு ஆத்மீக வியாதி என்று கூறப்படும். இந்த வியாதி ஏற்படுவதற்கு காரணம் மார்க்கப்புறம்பான காரியங்களை செய்வதுதான். இதன் மூலம் இந்த வியாதி சிறிது சிறிதாக ஆரம்பித்து கடைசியாக பெரும் மனவியாதியாக மாறி மனதில் சஞ்சலங்களும் கஷ்டங்களும் உண்டாகி மனதில் நிம்மதி என்பதே இல்லாமலாகி விடுகின்றது. கண்களின் மூலமாக சினிமா, டெலிவிஷன், அருவருப்பான உருவப்படங்கள், அந்நிய பெண்களை பார்த்தல், இவற்றின் மூலமும் நாவின் மூலமாக புறம் பேசுதல், பொய் பேசுதல், கோல் மூட்டுதல், வீண் பேச்சுக்களை பேசுதல் ஆகியவற்றின் மூலமாகவும், மேலும் நாவினால் பேசக்கூடாத விஷயங்களை காதுகளினால் கேட்பதின் மூலமும் இந்த மனவியாதி ஏற்படுகிறது. மேலும் சினிமா பாடல்களையும் வீணை வாத்தியங்களையும் கேட்பதின் மூலமும் ஹராமான வழியில் சம்பாதிப்பதின் மூலமும் இந்த வியாதி ஏற்படுகிறது. அதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இந்த மனவியாதி நீங்க வழி என்ன? மேற்கண்ட கெட்ட பழக்கங்களை விட்டுவிட்டு அல்லாஹ்வின் ஸிக்ரை அதிகமாக செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த வியாதி நீங்கிவிடும். மேலும் மார்க்கம் புறம்பான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் மார்க்க புறம்பான விஷயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சக்தியை தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.